கலையாத கல்வி குறையாத வயது கவடு பாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி அற்புதமாக 16 செல்வத்தை என் அன்பான மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டிலே கொடுக்க போகிறார். அனைவருக்கும் என் பிள்ளைகள் மிதுனராசி பிள்ளைகளுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை நம்ம மனசில் இருக்கிற பாரம், நம்ம தலையில் இருக்கிற பாரம், இது எல்லாம் குறைய போகிற வாரம். இந்த வரம் நமக்கு கிடைக்கிது. என்ன வரம்? மனசில் இருக்கிற பாரமும் தலையில் இருக்கிற பாரமும் குறைய போகிறது. இப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவன் இந்த பராபவ வருஷத்தில் கொடுக்கிறார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் என்ன முயற்சியை எதிர்பார்த்துருந்தீங்க, எதை நோக்கி நீங்கள் உள்ளே போனீங்களோ அந்த முயற்சிகள் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகுது. இந்த முயற்சியை இப்போ கைவிடலாமா? விடக்கூடாது. இவ்வளோ நாள் நான் இதுக்காக தாங்க எங்கிருந்தேன் அப்படின்னா, அந்த முயற்சிகளுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து அதை பற்றி யோசிக்கும்போது வெற்றி பெறுவீர்கள். புதிய தொடர்புகள் ஏற்படும். புதிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். கண்டிப்பாக 100% மிதுனராசி வாழ்க்கையில் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக அமையும். பெரிய மனுஷங்க, புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் நிச்சயமாக நடக்கும். மேற்படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல யோகம். வேலையில் இருக்கிறவங்க மேற்படிப்பு படிக்கணும்னு எண்ணம் வந்ததுன்னா இந்த காலத்தை விடாமல் அதை செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன்னுடைய எஜுகேஷன் மீது ரொம்ப ஆசை வந்து, அபிப்பிராயம் வந்து, அதை படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு திஸ் டைம் பெஸ்ட் டைம். அதனால் கண்டிப்பாக கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அப்படி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணும்போது புதன்கிழமையில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். என்ன நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களோ அதோடைய சில தத்ரூபமாக சில விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. ப்ராக்டிக்கலாக அதோடைய சீக்கிரட், இந்த வியாபாரம் நமக்கு ஏன் இப்போ இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகலைங்கிற சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதையே நீங்கள் உங்களுடைய ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறீங்க. அப்போ வியாபாரத்தில் வளர்ச்சி, தொழிலில் அதை வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலையை பார்க்குறோம், அந்த இடத்துல தொடர்ந்து இத்தனை வருஷம் இருக்க சார், எனக்கு ஒரு ரெகக்னைசேஷனே கிடைக்கல, எனக்கு ஒரு ஒன்றும் டெவலப்மெண்ட் கிடைக்கல, இடம் மாறிடலாமான்லாம் தோணும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏன் நமக்கு இது கிடைக்கலங்கிற சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்காத ரெகக்னைசேஷன், எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இந்த மிதுனராசி பிள்ளைகளுக்கு கிடைக்க போகுது. அதுமாரி இந்த வருஷத்தில் பேச்சு திறன் கொஞ்சம் அதிகரிக்கும். பேசி சமாளிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். பேச்சை தாண்டி வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்ப்பா, அந்த திங்கிங் அதிகமாகும். ஒரு விஷயம் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கூட இதை பேசி பார்ப்போமே, இந்த ஏதோ சமாதான நடவடிக்கை மாதிரி சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பக்கமே சரண்டர் அடைஞ்சு அதுலேருந்து நம்ம சக்ஸஸ் ஆகிறது. சில விஷயத்தில் தீர்வுக்கு பேச்சை அதிகரித்து சக்ஸஸ் பண்ணுறது. ஆக மொத்தம் வாய் இந்த வருஷத்துக்கு நல்ல ஒரு முதலீடாக இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் லாபம் வரும். எத்தனை பயணங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் பயணங்கள் மூலமாக, ஒரு சின்ன வெளியூர் போவோம், சின்னதாக ஒரு இடம் மாற்றங்கள், இது மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது அதில் இந்த பயணத்தின் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது. அந்த பயணம் சௌகரியமாக, எடுத்த பயணங்கள் வெற்றி. நீங்கள் டூர் போனாலும் அது வெற்றி ஆகும். ஃபேமிலி சம்மந்தமாக இது வரைக்கும் பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம் உங்கள் பயணங்கள். இந்த வருஷத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் முற்றிலும் மாறுபட்டு என் ஃபேமிலியோடு தான் நான் போகிறேனா அப்படின்னே உங்களுக்கு டவுட்டே வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஐடியாஸ் நிறைய கிடைக்கும், நிறைய ஐடியாலஜி. இந்த ஐடியாஸ் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக வெற்றி கொடுக்க போகுது. வெற்றியின் சிகரமாக இருக்க போகிறீங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இந்த வருஷம் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துகிறது. நிறைய நம்மளுடைய மைண்டு வந்து என்ன பண்ணணும்னா பிரில்லியண்ட்டாக யோசிக்கும். சந்திரன் இப்போ தான் நல்ல ஆக்டிவாகி நம்மளை பெரிய அளவில் கொண்டு போவார். அதனால் மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆக்டிவிட்டி நமக்கு கிடைக்க போகுது. இதில் என்ன ஒன்று, மனநிலை தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும்.
இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ப்ளஸ்ஸு. இதுக்கு பிறகு சொல்கிறது எச்சரிக்கை. மனநிலை அடிக்கடி மாறும். ஒரு முடிவை எடுப்போம், திருப்பி அந்த முடிவை செய்யலாமா? அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப நெருங்கிய நண்பர்களோடு, நெருங்கிய பழக்க வழக்கத்தோடு நம்ம அதிகமாக தொடர்பில் இருக்கும்போது அந்த மனநிலை சீராகும். உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வருத்தமாக இருக்குது, மனசில் ஒரு போராட்டம் வருதா, ஒன்று ஸ்மாலாக ஒரு அழகாக மியூசிக் ஒன்று கேளுங்க, பாட்டு கேளுங்க, இல்லை பிடிச்ச அவங்கள்ட்ட பேசுங்க. அவ்வளோதான், அந்த மனநிலை மீண்டும் சரி நிலைக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சிரமம் ஏற்படும். இதை செய்யலாமா வேண்டாமா? ஒரு முடிவை ஈஸியாக சீக்கிரம் எடுக்க முடியாது மிதுன ராசியால். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நல்ல நண்பர்களோடு கலந்து பேசிட்டு அதுக்கு பிறகு நீங்களே முடிவை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. கலந்து பேசும்போது என்னென்னா ஒரு ஐடியாலஜி. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ஐடியா நிறைய கிடைக்கும் மிதுன ராசிக்கு. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த வருஷத்தில் கட்டுப்படுத்தலாம் முடியாது. கட்டாய செலவுகள், சம்பாதிக்கிற பணத்தை கண்ணுக்கு நேராக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது விரைய செலவாக எடுத்துக்க வேண்டாம், விரும்பின செலவாக எடுத்துக்குங்க. இதுதான் நல்ல பலம். எல்லாத்துலேயுமே கூடுதலாக ஒரு கவனம் வச்சுக்கிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக வச்சுங்க. டாப் சீக்ரெட்டில் பிளான் பண்ணுங்கள். புதன்கிழமை மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் முழுமையாக டெய்லி உங்கள் வீட்டில் ஓட விட்டிங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலன் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு எதிர்பார்த்த நல்ல வெற்றிகளை கொடுக்கும், மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன வளர்ச்சியை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ பெஸ்ட் ஆஃப் இயராக இந்த மிதுன ராசிக்கு இந்த வருஷம் அமைய போகிறது. நல்லது நடக்கும். பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும், பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்த போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள், மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா இந்த 11 நிமிஷம், ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க, 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருங்க.
ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக, ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், அதை வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட் ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க. அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.